வெல்கம் டு காஷி இன்ஃபோடெக். நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், சார் நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் சிவில் சார், என்னால் வந்து ஐடிக்குள்ளே நுழைய முடியுமா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி சார் இருக்கும், என்னால் கோடிங் பண்ண முடியுமா, டெக்னாலஜி கற்றுக்க முடியுமா, இது எப்படி தான் இருக்குன்ட்டு 1008 கேள்வி ஒருத்தருக்கு இருக்குங்க. அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி நாங்கள் தரப்போகிறோம். எப்படின்னா நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணலாம், எங்கள் கம்பெனிலேயே நீங்கள் படிக்கலாங்க, ஓகே, ஃப்ரீயாங்க. இது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக பயன்படுத்திக்கலாங்க. ஒருவேளை இன்னும் ப்ராஜெக்ட்லாம் பண்ணால் மட்டுமே நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணியும் கோர்சஸ் மாதிரி நீங்கள் படிச்சுட்டு நம்ம கம்பெனி ட்ரெயினியாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணலாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்து இது ஆரம்ப ஸ்டேஜ் அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருப்போம். அந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு அதை அப்படியே வந்து உங்களை செஞ்சு பார்க்க சொல்ல போகிறோம், இல்லை செஞ்சு அவுட்புட் எடுக்க சொல்ல போகிறோங்க. அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுங்க. அந்த பாயிண்ட்டை நீங்கள் பின்னாடி ரீடிங் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே நீங்கள் கெயின் பண்ண மாதிரி ஆகிடுதுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது மூலமாக வந்து சாதாரண ஒரு மனிதனை டெக்னிக்கலாக மாற்றி அவனை வேலை செய்ய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ நீங்கள் எங்கள் கம்பெனியில் இப்போ ஒர்க் பண்ண போகிறீங்க, வெல்கம் டு அவர் கம்பெனி. இப்போ வந்து நம்மளுடைய எக்ஸ்பர்ட்ஸ், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு டாபிக் கொடுத்து அந்த டீட்டெயில் உங்களுக்கு பேச போகிறாங்க. அதுக்கான ஆன்சர்ஸ்க்கு ரெடி ஆகிடுங்க. ஹலோ, இன்னைக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம்ல நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்எஸ்ல ஆர்ஜிபியை யூஸ் பண்ணி ஒரு கலர் வந்து எப்படி நம்ம கொடுக்க போறோம் அப்படின்றது தான் இன்னைக்கான ப்ரோக்ராம்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கான ஒரு HTML கோடிங், சிஎஸ்எஸ் கோடிங், அவுட்புட் வந்து எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா HTMLல H1 டேக்கு காஷி இன்ஃபோடெக் அப்படின்ற ஒரு கண்டென்ட் வந்து நான் கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த H1 டேக்ல இருக்க இந்த காஷி இன்ஃபோடெக்கு RGB அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் கொடுக்க போறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த H1 டேக் அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி, அதாவது பேக்ரவுண்ட் கலர் அப்படின்றத கொடுத்துருக்கேன். அந்த பேக்ரவுண்ட் கலருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கலர்ஸை டிஃப்ரெண்ட் டைப்ஸா நம்மளால வேல்யூஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதுல ஒரு மெத்தட் தான் வந்து பாத்தீங்கன்னா RGBன்னு சொல்லுவாங்க. RGBனா ரெட்டு, கிரீனு, ப்ளூ அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரெட்டுக்கான ஒரு வேல்யூ, கிரீனுக்கான ஒரு வேல்யூ, ப்ளூக்கான ஒரு வேல்யூ. ஸோ அந்த ரெட்டு, கிரீனு, ப்ளூல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வேல்யூ வந்து நம்ம இங்க செட் ஆஃப் வேல்யூ வந்து கொடுக்கணும். ஸோ ரெட்டுக்கான ஒரு வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 0ல இருந்து 255 வரைக்கும் நம்மளால கொடுக்க முடியும். கிரீனுக்கும் 0ல இருந்து 255 வரைக்கும் கொடுக்க முடியும். ப்ளூக்கும் 0ல இருந்து 255 வரைக்கும் கொடுக்க முடியும். இதுல இப்ப நான் மேஜரா எனக்கு ரெட் கலர் வேணும் அப்படின்றதுனால RGB ஆஃப் 0,0,0 இருக்கு இல்லையா, எனக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ ரெட்டுக்கானது. சோ அதை மட்டும் ஃபுல் வேல்யூ நான் கொடுத்திருக்கேன். 255 அப்படின்றத கொடுத்ததுனால எனக்கு அவுட்புட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த காஷி இன்ஃபோடெக் அப்படின்ற இந்த டெக்ஸ்டுக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட்டா எனக்கு வந்திருக்கு. ஓகேவா? சோ இதுவே நீங்க வந்து செகண்ட் இதுல இங்க 0,255 கொடுத்திருந்தா எனக்கு கிரீன் கலர் வந்திருக்கும். இதுவே இந்த இடத்துல நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா ப்ளூ கலர் வந்திருக்கும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா RGB. சோ நீங்க எந்த ஒரு கலரை எடுத்தாலும் அதை மூணா பிரிச்சீங்கன்னா ரெட், கிரீன், ப்ளூ அப்படின்றதுதான் பிரியும். சோ இந்த RGB அப்படின்றதுதான் மெயின் கலரா நம்ம பார்க்க போறோம். சோ இதுக்கான ஒரு லைவ் கோடிங் தான் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அதே ஒரு H1 டேக்ல சம்திங் காஷி இன்ஃபோடெக்னு எழுதி வச்சிருக்கேன். அந்த H1 டேகை செலக்ட் பண்ணி பேக்ரவுண்ட் கலர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு RGBல 255,0,0 அப்படின்றத கொடுத்திருக்கேன். எனக்கு அவுட்புட்ல வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ரெட் கலரா கிடைச்சிருக்கு. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த RGBக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன். இப்போ நீங்க இதுல என்ன கொஸ்டின் உங்களுக்கு கேட்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு பேராகிராஃப் டேக்ல வந்து பாத்தீங்கன்னா அதே காஷி இன்ஃபோடெக்னு இருக்கு. எனக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல அந்த டெக்ஸ்ட் வந்து வந்திருக்கு. ஓகேவா? சோ இதுக்கு நீங்க RGB யூஸ் பண்ணி எப்படி வந்து அவுட்புட் வந்து கொடுக்க போறீங்க அப்படின்றத பக்கத்துல இருக்க டேஷ்போர்டு, அதாவது RGBல ப்ளூ கலரா வர்றதுக்கு எந்த இடத்துல வேல்யூ கொடுக்கணும் அப்படின்றத பண்ணா மட்டும் போதும். தேங்க்யூ. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ ரைட் சைடில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் ஆன்சர்ஸை போட்டு சப்மிட் பண்ணுங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஆட் ஆகும், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி, ஓகே. இது இல்லாமல் வந்து டெக்னிக்கலாக நீங்கள் நிறைய படிச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன உதவினா நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த லைவ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருக்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுருங்க. ஒருவேளை அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த லிங்க் தெரியலனா இந்த வீடியோவில் அந்த லிங்க்கை நாங்கள் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை வந்து அப்படியே ப்ரௌசரில் போய் டைப் அடித்து எல்லாருமே ஒர்க் பண்ண முடியுங்க. எல்லாருமே IT இன்ஜினியர்ஸ் ஆக முடியுங்க.